17/9/2025 புரட்டாசி 1 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ நாள். 10 ரூபா கொடுத்தாவது இந்த பொருளை வாங்கி வீட்டில் வச்சா போதும், 16 செல்வங்களும் சேரும், வீட்டில் பணம் தாண்டவம் ஆடும், வறுமை ஒழியும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 17 புதன்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்திரம் காலையில் 9:56 வரையும் இருக்குது. அதற்கு பிறகு தான் பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அடுத்தது அன்றைய தினம் ஏகாதசி திதி. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அதிகாலை 3:26 வரையும் தசமி திதி. அதற்கு பிறகு ஏகாதசி திதி அதிகாலையிலேயே ஆரம்பித்து அடுத்த நாள் 18ஆம் தேதி வரையும் ஏகாதசி திதி இருக்குது. 17ஆம் தேதி முழுவதுமாக ஏகாதசி திதியும் இருக்குது. நீங்கள் 10 ரூபா கொடுத்து பொருட்களை வாங்கினாலும் சரி, காலையில் 7:30 to 9 அந்த நேரத்தில் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா அது யமகண்ட நேரம். அதனால் ராவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 1:30 இந்த நேரத்துலையும் இந்த பொருட்களை வாங்க வேண்டாம். குளிகை நேரத்தில் 10:30 to 12 அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதன் கிரகத்திற்குரிய ஒரு மாதம். புதனுக்குரிய அதிதேவதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதமே புதன்கிழமையில தான் துவங்குது. அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, இந்த புதன்கிழமை அன்று ஏகாதசி திதியும் வந்திருக்கு. அது பெருமாளுக்கு மிக மிக விசேஷமான திதி. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான நட்சத்திரங்களில் ஒன்று. ஏன் அப்படின்னா ராமரோட அவதாரம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் நடந்தது. அதனால் திதிப்படி, கிழமைப்படி, நட்சத்திரம்படி எல்லாமே பெருமாளுக்கு உரிய ஒரு நாளில் வந்திருக்கு. தமிழ் மாதத்திலேயே 6ஆவதாக வரக்கூடிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் தான் சனிக்கிழமை வழிபாடு மிக மிக விசேஷமாக சொல்லப்படுது. மகாலயபட்ச வழிபாடு, நவராத்திரி வழிபாடு, இதையெல்லாம் முறையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இது 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு புரட்டாசியோட முதல் நாள்லையே ஏகாதசி விரதம் வந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த நாளில் நம்ம பெருமாளுக்கு கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு பொருள், அர்ச்சனை செய்ய வேண்டிய ஒரு பொருள்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், துளசி. இந்த துளசியை 10 ரூபா கொடுத்தாவது அன்றைய தினம் கட்டாயமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். கோயிலுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் பெருமாள் கோவிலில் கொடுக்கறது முக்கியம் இல்லை. வீட்டுக்கு துளசி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்கள், அதாவது பெருமாளோட அவதாரமாக நீங்கள் தன்வந்திரி சாமி, ஹயக்ரீவர் எது வச்சுருந்தாலும் சரி, துளசியை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் புரட்டாசி 1, ஏகாதசி, புனர்பூஷ நட்சத்திரம் இத்தனையும் இருக்கிறதுனால மறக்காமல் இதை வாங்கிருங்க. அடுத்தது மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து அப்படிங்கிறது நல்ல ஒரு தாந்திரீக பரிகாரங்களுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பீரோவில் கூட இந்த மரிக்கொழுந்தை வைக்க சொல்லி நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன். அதை நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு விசேஷமான தினமாக இந்த புதன்கிழமையை சொல்லுவாங்க. நம்ம நினச்ச காரியம் அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அப்படிம்பாங்க. இந்த நாளில் எதற்கு இந்த மரிக்கொழுந்தை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் அப்படிங்கிறது பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியது. இந்த புத பகவானுக்கும் நம்ம திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருக பெருமானாக இருந்தாலும் சரி, அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உரிய ஒரு பொருளாக சொல்லப்படுவது இந்த மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து வாசம் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இந்த புரட்டாசி 1 புதன்கிழமையில வந்திருக்கனால மறக்காமல் மரிக்கொழுந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் வைங்க. அடுத்தது மஞ்சள். எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் நம்ம ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி முதல்ல வச்சுட்டு அதற்கு பிறகு தான் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தால் தொடங்குவோம். அது மாதிரி மஞ்சளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம். ஒரு கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய விரத நாளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த மஞ்சள் நமக்கு அவசியம் தேவை. இந்த மஞ்சளை 10 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சாலும் போதும். அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சத்தூளாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சளை அவசியம் வாங்குங்க. அடுத்தது கல்லுப்பு. கல்லுப்பு அப்படின்னாவே
மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. கடல்ல இருந்து கல்லுப்பு தோன்றியது, மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியது. வெள்ளிக்கிழமை தான் அதை வாங்கணும்னு இல்லை, எல்லா விசேஷ தினங்கள்லையும் இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கலாம். அடுத்தது புதினா. இந்த புதினா அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பொருட்களோடு சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த புதினாவை ஜஸ்ட் 5 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சிங்கனாலும் போதும். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேர்லாம் வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும். இதை சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆன்மீக காரியங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் வெட்டிவேர் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க. இந்த வெட்டிவேர் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அடுத்தது பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு எதற்காக இந்த நாளில் வாங்கணும் அப்படின்னா, இன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்குது. புதனுக்குரிய தானியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. அந்தந்த கிரகத்திற்குரிய பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த கிரகத்தோட ஆசி நமக்கு கிடைக்கும். அதனால் அடுத்தது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற 5 மங்களகரமான பொருட்களில் ஒன்று இந்த துவரம்பருப்பு. இதை மாத பிறப்பான இன்றைய தினம் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா நல்ல செல்வ வளத்தையும் யோகத்தையும் தரக்கூடியது. பொதுவாக மாசப்பிறப்பு அன்னைக்கு நம்ம முதல்ல லிஸ்ட்டு போடுறப்ப கல்லுப்பை வாங்குங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய சில பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படும். அதற்காக தான். அடுத்தது பச்சரிசி. அதே போல் தான் வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல கொண்டுட்டு போகிற பொருட்களில் ஒன்று இந்த பச்சரிசி. இந்த பச்சரிசியை வச்சு இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவோம். இந்த பச்சரிசி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள். அதனால் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய இந்த ஒரு பொருளை இந்த நாளில் நம்ம வாங்கணும். அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது திருப்பதி கோவிலெல்லாம் போங்க, அந்த திருப்பதி லட்டில் அப்படி ஒரு ஏலக்காய் வாசம் வரும். தீர்த்தம் தர்றாங்களே பெருமாள் கோவிலில், அதில் பாருங்கள் நல்ல ஒரு ஏலக்காய் வாசம். பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் அதில் போடுறாங்க. அதனால் இந்த ஏலக்காய் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்குங்க. அடுத்தது பச்சைக்கற்பூரம். அதே போல் தான் திருப்பதி லட்டில் பச்சைக்கற்பூரம் வாசம் வரும். திருப்பதி எந்த பெருமாள் கோவில் போனீங்கனாலும் அந்த தீர்த்தத்தில் பச்சைக்கற்பூரம் இல்லாமல் அந்த தீர்த்தத்தை தயாரிக்க மாட்டாங்க. இந்த பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் விசேஷமான ஒரு பொருள். இதை இன்றைய தினம் கண்டிப்பாக வாங்கி வைங்க. வீட்டில் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிக்குங்க. ஒரு கல்யாண தினமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விரத தினமாக இருக்கட்டும், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்வீட் செய்வோம். அப்போ அந்த இனிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளோட இதில் கொடுக்குறோம். ஒரு விசேஷ நாளில், ஒரு மங்களகரமான நாளில் ஒரு இனிப்பு பொருள் வெல்லம், இதை நம்ம வீடு குடி போகிறப்ப கூட இந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். 5 பொருட்களில் ஒன்று. அதனால் இந்த புரட்டாசி 1 அன்று வெல்லம் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ உங்களால் முடிஞ்ச அளவு வீட்டில் வாங்கி வைங்க. அடுத்தது கல்விக்குரியவர் புத பகவான் அப்படிங்கிறதுனால உங்கள் குழந்தைங்கள எங்கேயாவது ஸ்கூல் சேர்த்துருக்கீங்க, இல்லை காலேஜ் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அது தொடர்பான பொருட்களை, அறிவு சார்ந்த பொருட்களை வாங்கிறதன் மூலமாக புத்தகங்கள், நோட்டு, பேனா இது மாதிரி வாங்கினோம் அப்படின்னா புத பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் இதுவும் உங்களால் முடிஞ்சதை எதையாவது ஒன்று வாங்குங்க.